யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக கைதாகி விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2 சரீர பிணையில் விடுவிக்க சாவச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டதுடன் 2 பிணை வழங்கப்பட்டு ஒருவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சமூக வலைத்தளங்களில் போலி தகவல்களை பரப்பி தவறாக வழிநடத்தினார் என்ற குற்றச்சாட்டில் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் தம்பிராசாவை செப்டம்பர் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் தம்பிராசா சார்பில் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் நகர்த்தல் பத்திரத்தை சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். நகர்த்தல் பத்திரம் மூலம் வழக்கை விசாரித்த சாவச்சேரி நீதவான் 2 சரீர பிணையில் தம்பிராசாவை விடுவிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் என தெரிவித்து போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த சாவச்சேரி போலீசார் வைத்தியசாலை விடுதி அறைக்கு வெளியே வைத்தியரை அழைத்த போதும் வைத்தியர் வெளியே வராததால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதி அறையை உடைத்து உள்ளே சென்றனர். இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு சென்ற போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்தில் நின்ற தம்பிராசாவையும் காணொலியை எடுக்க முயன்ற 2 என 3 போலீசார் கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக கைதாகி விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2 சரீர பிணையில் விடுவிக்க சாவச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டதுடன் 2 பிணை வழங்கப்பட்டு ஒருவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சமூக வலைத்தளங்களில் போலி தகவல்களை பரப்பி தவறாக வழிநடத்தினார் என்ற குற்றச்சாட்டில் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் தம்பிராசாவை செப்டம்பர் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் தம்பிராசா சார்பில் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் நகர்த்தல் பத்திரத்தை சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். நகர்த்தல் பத்திரம் மூலம் வழக்கை விசாரித்த சாவச்சேரி நீதவான் 2 சரீர பிணையில் தம்பிராசாவை விடுவிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் என தெரிவித்து போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த சாவச்சேரி போலீசார் வைத்தியசாலை விடுதி அறைக்கு வெளியே வைத்தியரை அழைத்த போதும் வைத்தியர் வெளியே வராததால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதி அறையை உடைத்து உள்ளே சென்றனர். இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு சென்ற போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்தில் நின்ற தம்பிராசாவையும் காணொலியை எடுக்க முயன்ற 2 என 3 போலீசார் கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது.